எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு வருது இல்லையா, அதுக்கான பலகாரம் செய்யறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்னென்ன பலகாரம் செஞ்சிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பால் ஆடையில இருந்து நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான். ஆல்ரெடி நெய் செய்யறப்பயே நான் உங்களுக்கு எப்படி வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் செய்ய போகிறோம். அப்புறம் பலகாரத்துக்கு தேவையான அரிசி மாவை வந்து நல்லா ஜலிச்சுட்டு அதை கடாயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இனிப்பு சீடைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு, அதாவது வெள்ளைப்பாகு வந்து நான் காய்ச்சி எடுத்துகிட்டேன். ஒரு கம்பி பதம் இருந்தால் ஓகே. அப்படி நான் என்னென்னலாம் இன்றைக்கி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 தான். இந்த 4மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அதனால தான் இன்றைக்கி 4மே செஞ்சாச்சு. ஸ்வீட் பலகாரம்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு. ஒன்று வந்து முறுக்கு மாவு, இது வந்து முறுக்கு சுடுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து தட்டை செய்கிறதுக்கான மாவு. இது வந்து இனிப்பு சீடைக்கு, இது வந்து உப்பு சீடைக்கு. இந்த 4மே இன்றைக்கி செய்ய போகிறேன். இதெல்லாம் எப்படி செய்யணும்னு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இப்போ இனிப்பு சீடைக்கு பார்த்திங்கன்னா மாவெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. வெள்ளை சீடைக்கும் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இது எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். ஒவ்வொன்றா இல்லை, அதாவது 10 போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். வெடிக்காமல் இருந்தால் ஓகே. அந்த அளவுக்கு வந்து நம்ம பக்குவமாக மாவு ரெடி பண்ணணும், இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இனிப்பு சீடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க செஞ்சு செய்கிறப்பயே கேட்டாங்களா, அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வெள்ளை சீடையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தட்டையும் போட ஆரம்பித்தாச்சு. தட்டை பார்த்திங்கன்னா நான் அதில் பூண்டு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் என்னென்னா தனி வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் தட்டி போட்டு தட்டையும் ரெடி பண்ணியாச்சு. 4வது பார்த்திங்கன்னா முறுக்கு. ஈஸியாகவே செஞ்சிடலாம். மாவு வந்து கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சு வச்சுட்டோம்னா உடனே வந்து செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து கார வகைகள் மட்டும் செஞ்சுருக்கேன். இதில் வந்து அப்பம், பணியாரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு செய்ய போகிறேன். அவுள் உருண்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இனிப்பு. இது முதலே செஞ்சு வச்சா நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் நாளைக்கு செய்கிறதுக்காக அதெல்லாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி நாளைக்கு சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவோம். நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி நாளே செஞ்சு வச்சுட்டோம்னா இது கெட்டு போகாது. நல்லா வந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி இந்த 4மே செஞ்சுருக்கேன். நாளைக்கு செய்யக்கூடிய இனிப்பு வகைகள், அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்ற முறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து 4மே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி பவுலில் மாற்றி இதை வந்து நல்லா ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கிடலாம்.